லாஸ்ட் 25 இயர்ஸா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லுமே அந்த நாட்டோட மக்கள் வந்து அந்த நாட்டுக்கே அகெயின்ஸ்டா பல போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் எல்லாமே எந்தெந்த நாட்டில் நடந்துச்சு, அது என்ன ரீசனுக்காக நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம இந்தியா நாட்டில் மக்களுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை வந்து மக்கள் வந்து நாட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ எந்த ஒரு போராட்டமும் பண்ணாம இருக்கணும்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்க்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல என்னென்ன ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். பிரான்ஸ்ல எல்லா விஷயம் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2018 இருந்து 2019 வரைக்கும் ஒரு வருஷம் இந்த ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. அது மாதிரி பிரான்ஸ்ல இருக்கிற ஒர்க்கிங் பீப்புள் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால அந்த நாட்டில் இருக்க ஒர்க்கிங் பீப்புள் வந்து அந்த நாட்டுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த போராட்டம் எல்லாமே நடக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, பிரான்ஸ்ல இருக்கிற பீப்புளோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது, அதே மாதிரி பெட்ரோலோட வரி வந்து அதிகமா இருக்கிறது, அங்க ஒர்க் பண்ற பீப்புளோட ரிட்டையர்மெண்ட் இயர் வந்து அதிகமாக்குனது, அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட் மேல அங்க இருக்க பீப்புளுக்கு வந்து நம்பிக்கை இல்லாம போனது. இந்த மாதிரி ரீசனுக்காக தான் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கே அகைன்ஸ்டா மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. செகண்டா பாத்தீங்கன்னா ஈரான். இந்த நாட்டில் வந்து 2009ல கிரீன் மூவ்மெண்ட் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2019ல அந்த நாட்டில் பெட்ரோல் விலை அதிகமா இருக்குன்னு அந்த நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து ஈரான் நாட்டில் அங்க இருக்க பெண்கள் வந்து அவங்களோட ஃப்ரீடமுக்காக போராட்டம் பண்ணிருக்காங்க. 2022ல இருந்து 2023 வரைக்கும் இந்த ஒரு போராட்டம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாமே என்னென்ன ரீசனுக்காக பண்ணிருக்காங்கன்னா, அந்த நாட்டில் வந்து ஒரே தலைமையிலான கவர்மெண்ட் மட்டுமே ரன் ஆயிட்டு இருக்கும். அதனால அதுக்கு அகைன்ஸ்டா அந்த நாட்டில் போராட்டம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஈரான் பண்ற சில விஷயம் மற்ற கண்ட்ரிக்கு என்ன பிடிக்காதனால மற்ற கண்ட்ரி வந்து அந்த நாட்டு மேல பொருளாதார தடை பண்ணுவாங்க. அதனால அந்த நாட்டில் இருக்க பொருளோட விலை எல்லாம் அதிகமா இருக்கும். அதனால அந்த மக்கள் ரொம்ப சஃபர் ஆகுறனால அந்த நாட்டுக்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களின் உரிமைக்காக போராட்டம் பண்ணிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் மத சட்டங்கள் வந்து அதிகமா இருக்கு. அதனால அதுக்கு அகைன்ஸ்டாவும் போராட்டம் பண்ணிருக்காங்க. தேர்ட் கண்ட்ரி என்னன்னா ரஷ்யா தான். ரஷ்யால வந்து உக்ரைன் போருக்காக 2022ல ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த போர் வந்து நடக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த நாட்டோட எக்கானமி வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. அதை பொதுமக்கள் நிறைய கொல்லப்படுறாங்க, அதே மாதிரி ராணுவத்தில் நிறைய பேர் கொல்லப்படுறாங்கன்ட்டு அந்த நாட்டு மக்கள் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த நாட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரே கவர்மெண்ட் தான் தொடர்ந்து வந்து அந்த ஆட்சியில் இருக்கனால 2011ல இருந்து 2012 வரைக்கும் 1 இயர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 இயரா வந்து ரஷ்யாவில் வந்து ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வரணும், ஆல்ரெடி இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு பதிலாக புது கவர்மெண்ட் வந்து அந்த ரஷ்யா நாட்டை வந்து ஆட்சி செய்யணும், அதுக்கு ஆதரவாக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து 2021ல அலெக்சி நவல்னி அந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவா நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் வந்து ஊழல், கரப்ஷன், அதே மாதிரி தேர்தல் முறைகேடு, போர் வந்து ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டா மக்கள் வந்து கோவப்பட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபோர்த் கண்ட்ரியா பாத்தீங்கன்னா சைனால பாத்தீங்கன்னா 2014ல ஹாங்காய் கூட இயக்கம்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2019ல மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கவர்மெண்ட் அகைன்ஸ்டா எங்களுக்கு வந்து ஜனநாயக நாடு வேணும், அதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2022ல கோவிட்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணனால பீப்புள் எல்லாம் வெளில போக முடியாதனால சைனாவை எதிர்த்து ஜீரோ கோவிட் ப்ரொடெஸ்ட்னு ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் என்ன காரணத்துக்காக நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டனால அந்த நாட்டு மக்கள் வந்து அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சைனால வந்து ஜனநாயக உரிமை இல்ல, அதே மாதிரி பேச்சு உரிமை இல்ல, இந்த மாதிரி ரீசனுக்கான ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபிஃப்த் கண்ட்ரியா பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்னென்ன ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2011ல ஆக்குபை வால் ஸ்ட்ரீட்னு ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க. அப்புறம் 2013ல இருந்து 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்து பிளாக் லிவ்ஸ் மேட்டர்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய கலவரமா கேபிட்டல் கலவரம்னு 2021ல ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் என்ன ரீசனுக்காக நடந்துச்சுன்னா, அங்க இருக்க மக்களோட பொருளாதாரம் வந்து ஈக்குவலா இல்லாம ஒரு பீப்புள் மட்டும் நல்ல ரிச்சா நல்ல லக்ஸரியான ஒரு லைஃப் வாழ்றாங்க, இன்னொரு பீப்புள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ்ல வாழ்றாங்கன்ட்டு இதுக்கான போராட்டம் நடந்திருக்கு. அமெரிக்கா நாட்டில் இருக்கிற போலீஸ் வந்து நிறைய பேர் ஒயிட் பீப்பா இருக்கனால அடிக்கடி பிளாக் பீப்புளுக்கு அகைன்ஸ்டா அவங்களை அடிக்கிறதோ, அவங்க துன்புறுத்துறதோ, இந்த மாதிரி வன்முறையில ஈடுபடுறதோ, இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. சிக்ஸ்த் கண்ட்ரியா பாத்தீங்கன்னா இந்தியால என்னென்ன ப்ரொடெஸ்ட் நடந்திருக்குன்னா, 2011ல அண்ணா ஹசாரே ஊழல் எதிர்ப்பு, இதுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019ல இருந்து 2020 வரைக்கும் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு 2020ல இருந்து 2020 வரைக்கும் 1 இயரா விவசாயிகள் வந்து டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரியான போராட்டங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அகைன்ஸ்டா நடக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, ஊழல், மத அடிப்படையில மக்கள் பிரிக்கிறது, அங்க இருக்க கவர்மெண்ட்ல இருக்க பீப்புள் வந்து ஊழல் பண்றது, ஜாதி ரீதியா மக்கள் துன்புறுத்துறது, விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து அங்க இருக்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி ரீசனுக்காக போராட்டம் நடந்திருக்கு. செவன்த் கண்ட்ரியா பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் தான். அரபு நாட்டுல பாத்தீங்கன்னா 2010ல இருந்து 2012 வரைக்கும் 2 வருஷமா மிடில் ஈஸ்ட்ல இருக்க துனிசியா, சிரியா, ஏமன், லிபியா, எகிப்து இந்த நாடெல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த அரபு ஸ்பிரிங்னு ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு நாடெல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே குடும்பம் வந்து அங்க இருக்க நாட்டை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது தான். இதுக்கு அகைன்ஸ்டா இந்த நாடுகள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த நாட்டில் இருக்க நிறைய பீப்புளுக்கு வந்து வேலை இல்லாம இருக்கிறது,
மிடில் ஈஸ்ட்ல இருக்க எல்லா நாடுகளுமே ஒரு ஜனநாயகமா நடந்துக்கல, அதனால மக்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கான அந்த நாட்டில் இருக்க பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 8th கண்ட்ரியா பாத்தீங்கன்னா மியான்மர், அதாவது பர்மா. அங்க வந்து எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா 2007ல அங்க இருக்க பீப்புள் வந்து சாஃப்ரான் ரெவல்யூஷன் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2021ல இருந்து 2022 வரைக்கும் ராணுவத்துக்கு எதிராக பல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நாட்டில் வந்து ராணுவம் ஆட்சி தான், அங்க தேர்தலே கிடையாது. அங்க இருக்க ராணுவம் வந்து மக்கள் வந்து வன்முறையில ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. 9th கண்ட்ரியா பாத்தீங்கன்னா சிலி. இந்த கண்ட்ரில எதுக்காக போராட்டம் பண்ணிருக்காங்கன்னா 2019ல இருந்து 2020 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த போராட்டம் என்ன ரீசனுக்காக நடந்திருக்குன்னா, பெட்ரோல் விலை அதிகமா இருக்கு, அதுக்காக தான் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் இல்ல, வேலை இல்ல, அந்த நாட்டில் வந்து சுகாதாரம் இல்ல, அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது இல்ல, ஒருத்தங்களுக்கு ஃபேவர் பண்றது, இன்னொருத்தருக்கு ஃபேவர் பண்றது இல்ல, இந்த மாதிரி ரீசனுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. 10th கண்ட்ரியா பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கால வந்து 2015ல இருந்து 2016 வரைக்கும் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் மஸ்ட் ஃபால் அப்படின்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா, ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனுக்கு கட்டுற பணம் வந்து அதிகமா வாங்குறதுனால அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரில வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு, நாட்டில் வந்து ஊழல் நடக்குது, இந்த விஷயத்துக்கு எகைன்ஸ்டா அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. 11th கண்ட்ரியா பாத்தீங்கன்னா தாய்லாந்துல வந்து 2010ல ரெட் ஷர்ட்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2020ல தாய்லாந்துல இருக்க யங்ஸ்டர் எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த போராட்டம் எல்லாம் என்னென்ன ரீசனுக்காக நடந்திருக்குன்னா, அந்த நாட்டை ஆட்சி செய்யற தலைமை வந்து மக்களுக்கு சொன்ன எந்த விஷயத்தையும் பண்ணாதனால அதுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாடு வந்து ஜனநாயகமா இல்ல, ஜனநாயக ஆட்சி இல்ல, இந்த விஷயத்துக்காக பீப்புள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா 12th கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா இலங்கை தான். 2022ல ஸ்ரீலங்கால அந்த நாட்டோட பொருளாதார நெருக்கடினால அங்க இருக்க கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா அந்த நாட்டில் இருக்க பீப்புள் எல்லாருமே பல இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதனால அந்த நாட்டை வந்து ஆட்சி செய்த தலைமை வந்து தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சு அந்த நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. இதனால அந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. விலை உயர்வு, அதனால பொருட்கள் வந்து நிறைய கிடைக்காதனால பீப்புள் வந்து ரொம்பவே சஃபர் ஆனாங்க. அந்த தேவைக்கான பொருள் கூட அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் அந்த கண்ட்ரிக்கு வந்துச்சு. ஸோ இது மாதிரியான பல ரீசனுக்காக நாடுகளுக்கு அகைன்ஸ்டா அந்த நாட்டு மக்கள் வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு தினச்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.